ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷடானன் சீரீஸ். ஓகே, இப்போ நம்ம செஸ் கிளாஷ் கேம் விளையாடுறோம் ஆஃப்டர் அ லாங் டைம். இது கிளாசிக் செஸ்ஸு. சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம கொஞ்சம் எப்போவுமே மூளையை யோசிக்கணும். யாருப்பா அது? வெயினா? டேப் டு வியூ அ ப்ரொஃபைல். வேணாம். ஓகே, இதை வெட்டிட்டா செக் வந்துடும். ஐயோ, ராணியை வச்சு டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்களே. இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், ராணி காலி போச்சு. பரவாயில்ல, எனக்குலாம் ராணி போயிடுச்சு. ஐயோ, ராணியை போய் விட்டானு. யார் இந்த பிரகஸ்பதியோ? பாவம், ரொம்ப நினச்சாலே மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செக்கு, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சு சீக்கிரம் முடிஞ்சிடும். ஐயோ, என்னப்பா இது? அவ்வளோதான். ஐயோ, இவ்வளோ சீக்கிரமாக முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஓகே காய்ஸ், நமக்கு 5 ஜெம்ஸ் தராங்க. ரீமேட்ச் கேட்டு பார்ப்போமா? ஓகே சரி. அப்டேட்டிங் கேம். ஹலோ. நமக்கிட்ட 50 டைமண்ட்ஸ் இருக்குது. இப்போ இது பார்க்கலாம் எதில் ஃபஸ்ட்டு விளையாடலான்னு. ஃபஸ்ட்டு டெல்லியில் விளையாடலாமா இல்லை பாரிஸ் விளையாடலாமா? பாரிஸ் ரூல்ஸ் 10 மினிட்ஸு. 10 மினிட்ஸ் ப்ளஸ் 5 செகண்ட் பெர் மூவா? புரியலையே. சரி, ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். டெல்லி. ஆத்தடி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்களுக்கு. செம்மையாக இருக்குது காய்ஸ். தரமாக இருக்குது. ஒர்த்து. இதுதான் ஒர்த்துனா இதுதான். ராணி தானே இது? ராஜானா ப்ளஸ்ஸு தான் வரும். என்னால் கவலைப்பட தேவையில்ல. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேஸ்ட்டாக போச்சு. இப்போ ராணி பிளாக்கில் இருக்கு. பிளாக் பாக்ஸ் ஐ மீன். அவ்வளோதான். அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப மூளையாக இருப்பான் போல். நம்ம சேஃபாக மூவ் ஆகணும். ரொம்ப இந்த இடம்லாம் ரொம்ப டேஞ்சரான இடம். எப்போ வேணாலும் யார் வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க. அதனால் சூதானமாக இருக்கணும். ஓகே காய்ஸ், இப்போ நமக்கு ட்ராப்பு இல்லை உழலை. சில வாட்டி ட்ராப் உழும். அப்போது கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ஹார்ஸை தூக்கி எங்கே கொண்டு வரலாம்? ஓகே, இங்கே கொண்டு வரலாம். ஐயோ, நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனோ. ஓகே காய்ஸ், இப்போ இந்த பானெல்லாம் வெட்டிடலாம். ஏன்னா அவன் எவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்ல முடியாது. சீக்கிரம் எவ்வளோக்கு எவ்வளோ பான் வெட்ட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வெட்டுறது ரொம்ப நல்லது. ஓகே, ஐயோ, அவன் எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பிளானில் வரான்னு நினைக்கிறேன். ஐயோ, குதிரை.
பரவாயில்ல. இது இருக்குது, எனக்கு பிஷப் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏதோ பண்ண போகிறானோன்னு பயமாக இருக்கே. கடவுளே. நாம் இங்கேருந்து உடனே எஸ்கேப் ஆகும். இப்போ அதுக்கு ஒரு வாட்டி செக் வச்சிடலாமா? ஐயோ, பிஷப் வச்சுருக்கானே. ஐயோ, பவர்ஃபுல்லான இடம். ரொம்ப பவர் எடுத்து வச்சுருக்கான். இப்போது ரிட்ரீட் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஆப்ஷன். ஓகே, என்னோடய பான் போயிடும். இப்போ என்ன காய்ஸ், வெட்டவே இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பெருசாக பிளான் பண்ணுறான்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. சரி, இங்கே டார்கெட் வைப்போம் யானைக்கு. ஐ மீன் ரூக். அசால்ட்டை கொண்டுக்கிட்டே இருக்காங்களே. சரி, நம்ம ராணியை கொஞ்சம் வெளில எடுப்போம். அவன் நிஜமாவே பார்க்கலப்பா. ஏதோ பிளான் பண்ணுறானோ ஒன்றுமே புரியல. செக்கு. ஓகே, அடுத்து இங்கே ஒரு செக்கு. நாம் கொஞ்சம் செக்காக வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் தப்பிக்க முடியும். ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கிறான் இவன் கொஞ்சம். அதனால தான். இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, இங்கே ஒரு செக் வச்சிடலாம். இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? ஐயோ, டக்குன்னு ஐடியாவே வர மாட்டேங்குது. அந்த ராணி எப்படியாவது தூக்கணும். ஓகே, இங்கே வச்சிடலாம். லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி இருக்கும். சார், நினச்சேன் இப்படி தான் பண்ணுவேன்னு. போச்சு ராணியும். ஐயோ, இப்போ ராணி தான் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தது. நான் அது வேறு பார்க்கல ஒழுங்காக. என்ன காய்ஸ், இவன் பாட்டு கொடுத்துட்டான். என்ன அண்ணாவா அங்கிளா தெரியல. யார் ஆப்பனன்ட் விட்டுட்டிங்களே. வேணும்ட்டேவா இல்லை ஏதாவது பிளானா? இல்லை விட்டு கொடுக்குறீங்களா? இல்லை பார்க்கலையா? ஓகே, இப்போ நாம் கொஞ்சம் அட்வான்டேஜில் இருக்கோம். ஆனால் நம்ம கொஞ்சம் ரொம்ப இதுதான் காய்ஸ். அப்படியே பானெல்லாம் ப்ரமோட் பண்ணுன்ற நினைக்கிறான். நாளை இத்தனை பான் வச்சு பண்ணல. அவன் கொஞ்சம் மூளை தான், நல்ல மூளை இருக்குது. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணிடலாம். இதை வெட்டிடலாம். ஏன்னா பான் இருக்கிறது நமக்கு கொஞ்சம் இது ரிஸ்க் தான். நாம் முடிஞ்ச அளவு இப்போ ப்ரமோட் பண்ணலாம். நாம் இப்போ ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படியா ஒரு குயினை பண்ணிடணும். அப்போ தான் சேஃப். ஐயோ, இங்கே வந்து ஓ நோ. இப்போ இங்கே ரொம்ப ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ குதிரையை ஐ மீன் பிஷப்பை விட்றதா இல்லை பானை விட்றதா? ஐயோ, இன்னும் இப்படி ஆயிடுச்சு. சே, ஓகே, ஒரு வாட்டி இல்லை, நம்ம ரெண்டுத்தையும் எனக்கு காப்பாற்றணுமே. என்ன கொடுமைடா இது. இல்லை ரூக்கை தூக்குற மாதிரி ஏதாவது ஒரு இது வைக்கணும்.
ஓகே, இங்கே வச்சிடலாம். ஏன்னா எப்படினாலும் என்னோடய பிஷப்பை தாண்டி தான் போகணும். ஓ தேங்க்யூப்பா. ஆடப்பா இவ்வளோ ஈஸியாக இது பண்ணிட்டானே. அவ்வளோதான், ப்ரொமோட் பண்ணி குயினாக மாற்றிட வேண்டியது தான். என் குதிரை கூட உனக்கு இப்போ ஃப்ரீயாக உனக்காக தரேன். இந்த எடுத்துக்கோ என் குதிரையை, உனக்காக ஃப்ரீயாக தரேன்ப்பா. ஃப்ரீ ஆஃபர். ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் இருக்க, கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கோ. ஓகே, கொஞ்ச நேரத்தில் முடிக்கணும், இல்லை ஏதாவது ஸ்டேல்மேட் ஆகிடக்கூடாது. ஐயோ ஐயோ, இல்லை 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 இல்லை, அவன் அந்த சைடு தான் வரா. பயந்துட்டான் ஒரு நிமிஷம். சாரி, இங்கே பண்ணணும். இதை மேலே வச்சிடலாம். ஓகே காய்ஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கே இருந்தாலும் தப்பிச்சுக்கிட்டே தாண்டா இருக்கிறான். ஓகே, ஓகே செக்மேட். இப்போ இந்த மேட்சும் நான் வின்னு காய்ஸ். யா, விக்ட்ரி. ரீமேட்ச் ஆனால் நான் கொஞ்சம் பவராக இருக்கிறான். நியூயார்க்கு 5000 தோத்துட்டேன்னா காசு ஃபுல்லாக போயிடும். பாரிஸ் ஆனால் ரொம்ப இப்போ சீப் ஆகிடுச்சு. இப்போ டெல்லிக்கு போகலாம். டெல்லி யார் வர? டிராவிஸ். எனக்கு டிராவிஸ்ன்னு பார்த்தோன்னே டிராவிஸ் ஹெட்டு தான் ஞாபகம் வருது. கிரிக்கெட் பிளேயர், நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி பொழந்து கட்டுவார். ஐயோ, ஒரு மூவ் பண்ணலான்னு நினச்சா அதுக்கு எல்லாமே தடையாக வருது. இவன் எதுக்கு குதிரை எடுத்து இங்கே வரான்? ஏதாவது பிளானா? இல்லை இல்லை, மோஸ்ட்டாக இருக்காது. எதுக்கும் இது பண்ணிக்கலாம். யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. ஐயோ, ரொம்ப விட்டு கொடுக்குறாரா இல்லை ஒன்றுமே புரியல. ஸோ ஓகே, செக்கு வச்சாச்சு. ஓகே, இங்கே ஒரு செக் வச்சிடலாம். ஐயோ, என்னோட ராணி. ஐயோ, பரவாயில்ல காய்ஸ். இப்போ என்ன பண்ணலாம்? ஐயோ, ரொம்ப ஒன்றுமே புரியலையே, குழப்பமாக இருக்கே. இப்போ ராணியை வெட்டுறதா இல்லை ஏன் ராணியை தூக்கிடுவானே? ஓகே, இதையே பண்ணலாம். ஒரு மிஸ்ஸு தான். ஹாய், என்ன காய்ஸ் இவ்வளோ ஈஸியாக விட்டுட்டான்? பரவாயில்ல. என்ன காய்ஸ் ரொம்ப விட்டு தான் கொடுக்குறானா இல்லை ஒன்றுமே புரியலையே. பிகினரா என்ன தெரியல. ஓகே காய்ஸ், இப்போ கொஞ்சம் அட்வான்டேஜில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடினா விக்ட்ரி தான். செக்மேட்டா? ஓ, ஃப்ளூக்கு தான். பரவாயில்ல, செக்மேட்.
ரிவார்ட் 5 ஜெம்ஸ். ஓ 20. ஓகே, ரீமேட்ச் கேட்டு பார்க்கலாம். நினச்சேன். நாட் நோ போட்டுடலாம். ஏன்னா ஃபுல் இது தந்தால் அதுக்கப்புறம் விளையாடுவாங்க, அதுக்கு ரொம்ப ஆடுவாங்க. லக்கி பாக்ஸா? கேட்கலாம். ஐயோ, கிவ் அப், லீவ். அவ்வளோதான். இப்போ கிளாசிக் செஸ் தானே. இருங்க காய்ஸ், ஒரு வாட்டி எதுக்கும் பார்த்துலாம் ஏதாவது இருக்கா. டேப் டு. ஓ இதெல்லாம் இருக்கா? ஓகே சரி, இப்போ கிளாசிக் செஸ் விளையாடலாம், போடலாம். ஆத்தாடி, என்னென்னமோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது காய்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு செக் வச்சிடலாம், ஒரு பெட்டர் சேஃப்டிக்கு. ஓ இது ரொம்ப அட்வான்டேஜான மூவ் தான். இப்போ கொஞ்ச நேரம் நாம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.